ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான யூடியூப் அப்டேட் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா உங்களுடைய அந்த வருங்காலத்தை தீர்மானிக்க போகிற வீடியோ இது. இது நாள் வரை யூடியூப்பில் இருந்து நமக்கான டார்கெட்டை வந்து இப்போ வந்து முழுசாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி யூடியூப் என்ன ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டியில் வந்து நம்ம குவாலிஃபைடு வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகும். ஷார்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 30 லட்சம் ஷார்ட்ஸ் வந்து வியூஸும் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது மூலயமா, அதாவது வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். 30 லட்சம் அப்படின்றது வந்து 90 நாளையில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேன் சைட்லேருந்து நம்மளுக்கு, அதாவது நம்மளுடைய வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கிட்டருந்து நம்ம கொஞ்சம் பணம் வரவு வைக்கிறதுக்கான வழிகளாக வந்து மெம்பர்ஷிப்பு, சூப்பர்ஸு, இன்னொன்று வந்து ஷாப்பிங், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். அது யூடியூப்பும் கிடைக்கும், நம்மளுக்கும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்த நம்மளுக்கு வந்து இப்போ ஆட்ஸ் மூலயமா தான் நம்மளுக்கு நிறையா வந்து வருமானம் வரும். அதாவது வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட்ஸ் வர அதுக்கான ரெவென்யூ தனி. அதேமாதிரி வந்து லாங் ஃபார்ம் வீடியோ, அதாவது 16:9 இருக்குது, அந்த ரேஷியோவில் நீங்கள் போடும்போது அதுக்கான வருமானம் தனி. அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர இருக்கிற ஒரு ரூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து 365 நாளில், அதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் அது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாட்ச் பேஜ் ஆட்ஸு, இல்லை ஷார்ட்ஸில் வர ஆட்ஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி. அது மூலிமா தான் மேக்ஸிமம் வந்து ஒரு 90% ஆஃப் வருமானம் வந்து உங்களுக்கு வந்து அது மூலிமா தான் கிடைக்கும். இப்போ இதில் தான் வந்து யூடியூப் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற February 1, 2027 அன்னையிலிருந்து தான் இது வந்து அதாவது வந்து எஃபெக்ட் ஆக போகுது. அன்னையிலிருந்து தான் வந்து இது மாறப்போகுது. டோட்டலாகவே யூடியூபுடைய ஒட்டுமொத்த இது வரைக்கும் இருக்கிற அந்த டார்கெட் ஹவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. நீங்கள் இந்த ஸ்லைடு வந்து பாருங்கள். இதில் அவங்க எந்தெந்த இதை வந்து மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா, ஃபுல் மானிட்டைசேஷன், அந்த இதில் தான் மாற்றம் வந்து வருது. அந்த மானிட்டைசேஷனில் இது நாள் வரைக்கும் என்ன ரூல் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸ் வியூ வந்து 10 மில்லியன் இருக்கணும். அதுதான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் February 1, 2027 அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபைடு வாட்ச் ஹவர்ஸ் 4000 அப்படின்றத வந்து 8000 வந்து மாற்றுறாங்க. அதாவது 8000 மாற்றுறாங்க. அதே நாள் தான், 365 நாள் தான். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த 10 மில்லியன் வியூஸ் அப்படின்றத 20 மில்லியன் வியூஸாக மாற்றுறாங்க. அந்த டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் அதே 90 டேஸ் தான், 90 நாள் தான். யூடியூபோட இந்த புதிய அப்டேட்டால் வந்து பல சேனல் வந்து பாதிக்கப்பட போகுது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் சில மாதங்களோ இல்லை சில வாரங்களோ இருக்கிற அந்த சேனல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகும்னு நினைக்கிறேன். யூடியூப் வந்து இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இன்றைய உலகத்தில் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. எல்லாருமே வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, அதுவும் பத்தாதுன்னு கூட வந்து யூடியூப்பையும் வந்து நம்ம ஆரம்பித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிரியேட்டர் ஆகிறாங்க. அதனால் அதை வந்து கட்டுப்படுத்தி ஒரு நல்ல கிரியேட்டரை, அதாவது காம்படிட்டிவ் உலகமாக வந்து இதை மாற்றுறாங்க இந்த யூடியூப்பை. அப்படி தான் நாம் நினைக்கிறோம். இந்த புதிய அப்டேட்டால் பாதிக்கப்பட போகிற நபர்களில் நானும் ஒரு ஆள் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து உங்களையும் வந்து இந்த புதிய அப்டேட் வந்து எந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் ஒரு புதிய சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட ஒரு பெட்டரான கண்டென்ட்டு நல்ல குவாலிட்டியில் அதுவும் வந்து கண்டினியூஸாக உங்களுடைய வியூவர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இந்த டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ணி அந்த 365 டேஸில் 8000 வாட்ச் ஹவர்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் 90 டேஸில் 20 மில்லியன் குவாலிஃபைடு ஷார்ட்ஸ் வியூஸ் வரணும். அது வந்தால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் மூலயமா பணம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் வந்து இந்த ஒரு மானிட்டைசேஷன் பாலிசியில் மட்டும்தான் வந்து இப்போ வந்து அவங்க மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர இதுக்கு முன்னாடி இருந்த மற்ற எந்த இதுலையுமே வந்து மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வரல. அதாவது வந்து ஃபுல் மானிட்டைசேஷன் நீங்கள் வாங்க போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் மாற்றம் வந்திருக்கு. மற்றபடி இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்ததோ அதே இதுதான் இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல அப்டேட்டட் டிப்ஸோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.